ராமேஸ்வரம் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமராக்கள் வைக்கப்பட்டிருந்த விவகாரத்தில் கைதானவர்களின் உறவினர்களிடமும் தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவருடைய செல்போன்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. விரிவான தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் வீரகுமரன், உறவினர்களுடைய செல்போன்களை ஆய்வு செய்வதற்கான காரணம் என்ன? தேவா, ராமேஸ்வரம் தனியார் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டதன் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் தற்போது அவர்களுடைய கேமரா மற்றும் மெமரி கார்டு, அந்த கைப்பற்றப்பட்ட கேமராக்களை சைபர் கிரைம் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார்கள் துரிதமாக சோதனை, அதாவது விசாரணை சோதனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த செல்போனில் இருந்து மொத்தம் 120க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருந்தது நேற்று தெரிய வந்தது. இந்நிலையில் அவர்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களையும் தொடர்பு கொண்டு அவர்களிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கைபேசிகளையும் கைப்பற்றப்பட்டு அவர்களும் அதையும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஏனென்றால் இவர்கள் கைபேசியிலிருந்து மற்றவர்களுக்கு அனுப்பி இருக்கலாம் மற்றும் அதுமல்லாமல் வேற யாருக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அதாவது ராமநாதசாமி திருக்கோயில் முன்பாகவும் அக்னி தீர்த்தக்கரை பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விரைவில் இந்த நிகழ்வு நடைபெற்றதன் காரணமாக அப்பகுதியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் அப்பகுதியில் ஏதாவது புகார் பெட்டி வைக்கலாமா என நகராட்சி நிர்வாகமும் காவல்துறையிடம் தற்போது ஆலோசனை செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்கள் கைப்பற்றப்பட்ட அந்த கேமராக்கள் மற்றும் மெமரி கார்டுகளை விசாரணை செய்ததில் இதுவரை அந்த செல்போனில் இருந்து வேறு யாருக்கும் வீடியோக்கள் அனுப்பப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்திருந்தாலும் தற்போது அவர்கள் உறவினர்களையே தற்போது விசாரணை செய்து அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வீரகுமரன்.